Exercise 10.3 problem number 6 பாருங்க. Verify Euler's formula for these solids. ஸோ இந்த ரெண்டு சாலிட்க்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Euler's ஃபார்முலாவை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாலிட் வந்து நான் அப்புறமா நெக்ஸ்ட்டு போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாலிட்க்கு நம்ம Euler's ஃபார்முலா நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாலிடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 இடத்துல நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸஸ் எழுதணும், வெர்டிசஸ் எழுதணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்ஜஸ் எழுதணும். ஸோ எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு எழுதணும், எத்தனை வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னு எழுதணும், எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு எழுதணும். அப்போ தான் நம்ம Euler's ஃபார்முலா வெரிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபேஸஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸஸ்ன்றது இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு ஏரியா. இது வந்து ஏரியா ரிலேட்டடாக இருக்கும் ஃபேஸஸ் அப்படின்றது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும். அந்த சைடில் இருக்கிறது நமக்கு தெரியல, அந்த சைடில் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃபேஸ் இருக்கும், அதாவது எத்தனை ஏரியா பேஸ்டு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ டாப்பில் 1 இருக்கும், பாட்டமில் 1 இருக்கும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சைடு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் அண்ட் பாட்டமில் நமக்கு பென்டகன் இருக்குது. அப்போ இதை சுற்றி 5 ஃபேஸ் இருக்கும். 1 2 3 2 ஃபேஸ் நமக்கு தெரியாது, இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் நமக்கு தெரியாது. ஸோ இதை சுற்றி 5 ஃபேஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 6 7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபேஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, டாப் அண்ட் பாட்டம் வந்து இதில் ஒரு ஃபேஸ், டாப்பில் ஒரு ஏரியா இருக்கும், பாட்டமில் ஒரு ஏரியா இருக்கும். ஏரியா ரிலேட்டட் இது. டாப்பில் ஒரு ஏரியா இருக்கும், பாட்டமில் ஒரு ஏரியா இருக்கும். அதாவது டாப்பில் இருக்கிற ஏரியான்றது இதுதான் டாப் ஏரியா, பாட்டம் ஏரியான்றது இதுதான் பாட்டம் ஏரியா. இது 2 ஃபேஸ். அப்புறம் அரவுண்ட் த டயக்ராம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் த ஷேப் வந்து மொத்தமாக 5 சைடு இருக்குது. அப்போ 5 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ ஃபேஸஸ் வந்து அரவுண்ட் த ஷேப் வந்து 5, டாப் 1 6, பாட்டம் 1 7. ஓகேவா? டோட்டலாக 7 ஃபேஸஸ் இருக்கும். வெர்டிசஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ கார்னர் பாயிண்ட் எல்லாத்தையுமே தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை இந்த மாதிரி வெர்டிசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெர்டிசஸ் இருக்கும், ஸோ இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ், இது 4 5. ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 வெர்டிசஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்டமில் 5 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ 5 6 இது ஒன்று 7 8 9 10 பாட்டமில் 5 வெர்டிசஸ். ஸோ வெர்டெக்ஸ் வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளூரல் ஃபார்ம் வந்து வெர்டிசஸ். ஸோ டாப்பில் 5 வெர்டெக்ஸ் இருக்கும், பாட்டமில் 5 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10. அப்போ வெர்டெக்ஸ்ன்றது என்ன ரிலேட்டடானது அப்படின்னா பாயிண்ட் ரிலேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ரிலேட்டட். நெக்ஸ்ட் எட்ஜஸ்ன்றது எது ரிலேட்டட் அப்படின்னா லைன் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ எட்ஜஸ்ன்றது லைன் ரிலேட்டட். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமில் இதை நான் ஏன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இது நமக்கு விசிபிளாக தெரியாது, அந்த சைடு இருக்கிறதால நமக்கு தெரியாது. பட் இதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எத்தனை எட்ஜஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்ன்றது லைன் பேஸ்டு. ஓகேவா? ஸோ இது வந்து 1 2 3 4 5 டாப்பில் 5 எட்ஜ் இருக்குது. இதே மாதிரி பாட்டமில் 6 7 8 9 10. ஸோ மொத்தமாக டாப்லேயும் பாட்டம்லேயும் சேர்த்து 10 எட்ஜ் இருக்குது. சைடில் பாருங்கள் 11 12 13 14 15. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 எட்ஜஸ் இருக்குது. அப்போ ஃபேஸஸ் 7, வெர்டெக்ஸ் 10, எட்ஜஸ் வந்து 15. ஸோ நான் இதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சாலிடுக்கு நம்ம Euler's ஃபார்முலா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ Euler's ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா Euler's ஃபார்முலா ஸோ F + V which is equal to 2 + E. இதுதான் Euler's ஃபார்முலா. F வந்து 7, V வந்து பார்த்திங்கன்னா 10 which is equal to 2 + E வந்து 15. ஸோ 10 + 7 17 வரும், 2 + 15 நமக்கு 17 தான் வரும். ஸோ 17 = 17. ஸோ ரெண்டு சைடும் வந்து நமக்கு 17 வருது. ஸோ இதுக்கு நம்ம
ஐலர்ஸ் ஃபார்முலா வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷேப் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்புக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டயக்ராம் அதுக்குமே வந்து நம்ம இந்த ஐலர்ஸ் ஃபார்முலா நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் அந்த டயக்ராம் 3 இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை அப்படின்னு எழுதணும், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எத்தனை அப்படின்னு எழுதணும், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் என்ன அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த அரவுண்ட் த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபேஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து 4 சைடு இருக்குது இல்லையா? ஸோ 1 2 இந்த சைடு பேக்கில் 3 இந்த சைடில் வந்து 4 இருக்கும். மொத்தமாக 4 ஃபேஸஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த பாட்டமில் ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக இது ஒன்று. இப்போ இங்கே இந்த பாட்டம் ஃபேஸ் நம்ம எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது சாலிட் உள்ளே இருக்கும், அது நமக்கு தெரியாது. இந்த அரவுண்ட் த டயக்ராமில் நமக்கு என்னென்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இதுலேயும் வந்து இங்கே ஒரு ஃபேஸ் இங்கே ஒரு ஃபேஸ். ஸோ மொத்தமாக இதுலேயும் 4 ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபேஸஸ் வந்து நல்லா கவனிங்க. பாட்டம் ஒரு ஃபேஸு, இந்த க்யூப் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஷேப்பில் சைடில் 4 ஃபேஸ் இருக்கும். இந்த மேலே பிரமிட் மாதிரி இருக்குல்ல அதை சைடில் 4 ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த பிரமிடோட பாட்டம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அது சாலிட் உள்ளே இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிறத தான் எடுக்கணும். உள்ளே இருக்கிற ஃபேஸை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. வெளியில் இங்கே இந்த இதில் ஸோ அரவுண்ட் த டயக்ராம் 4 ஃபேஸ் இருக்கும். இதில் அரவுண்ட் த டயக்ராம் 4 ஃபேஸ் இருக்கும். இது இல்லாமல் பாட்டமில் ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 9 இருக்கும். அடுத்தது வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்டிசஸ்னால் வந்து கார்னர், ஓகேவா, பாயிண்ட் ரிலேட்டட். ஃபேஸஸ்ன்றது ஏரியா ரிலேட்டட், வெர்டிசஸ்ன்றது பாயிண்ட் ரிலேட்டட். ஸோ இது 1 2 3 4 இது வரைக்கும் 4 வெர்டிசஸ் இருக்குது. இது ஒன்று 5, இது ஒன்று 6 7, இதோ இங்கே ஒன்று இருக்கு இல்லையா 8. ஸோ இங்கே டாப்பில் 1. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ வெர்டிசஸும் வந்து 9 வருது, ஃபேஸஸும் 9 வருது. இது இல்லாமல் நம்ம எட்ஜஸ் கவுண்ட் பண்ணணும். ஸோ எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் ரிலேட்டட்னு சொன்னேன். ஸோ இதிலேருந்து 1 2 3 இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள் 4 5 6 இந்த சைடு 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 எட்ஜஸ் இருக்குது. இது வந்து லைன் ரிலேட்டட் 16 எட்ஜஸ். ஸோ இதில் நம்ம இப்போது ஐலர்ஸ் ஃபார்முலா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐலர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா ஐலர்ஸ் ஃபார்முலா so which is equal to f plus v is equal to 2 plus e. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஐலர்ஸ் ஃபார்முலா. ஸோ இதில் 9 plus 9, ஸோ ஃபேஸஸும் 9 வெர்டிசஸும் 9 which is equal to 2 plus edges வந்து 16. ஸோ 9 plus 9 18, 2 plus 6 18. ஸோ ரெண்டு சைடு வந்து என்ன ஆகுது 18 18 வந்துடுச்சு. ஸோ அப்போது நம்ம ஐலர்ஸ் ஃபார்முலா வெரிஃபை பண்ணியாச்சு.